In continuation of my previous video, in the trial balance preparation la 3 methods இருக்குன்னு சொல்லியிருந்தேன். Balance method, total method and total and balance method. So நம்ம usually we used to do only using the balance method. But இது ரெண்டு மெத்தடும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த balance method தனி, total method தனி, இது ரெண்டும் சேர்த்து கம்பைன் பண்ணுறது தான் இந்த total and balance method. ஓகே, நம்மளோட ட்ரையல் பேலன்ஸ் உடைய ஃபார்மேட் என்னன்னா, ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் இந்த புக்ஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் டேட் எழுதணும். நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டு எல்எஃப் டெபிட் கிரெடிட் ருபீஸ் எழுதணும். ஓகேவா, இது ஒரே சைடில் நம்ம முடிக்கலாம். டெபிட் காலத்தில் டெபிட்டும் கிரெடிட் காலத்தில் கிரெடிட்டும் எழுதணும். அதே மாதிரி இதில் நம்ம டு பை அந்த மாதிரி எதுவும் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த லெட்ஜரில் இருக்கிற அக்கௌண்ட்டை எடுத்து அப்படியே நம்ம எழுத போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது லெட்ஜரில் இருக்கிற எக்ஸசைஸ் சம் நம்பர் 8. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஷின். இது வந்து டிரான்சாக்ஷன். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும். அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் முடிச்சுட்டு அதுக்கான லெட்ஜரை நம்ம போட்டோம். ஸோ இது வந்து கொஷின், இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ இது வந்து நம்ம எழுதின ஜேர்னல் என்ட்ரிஸ். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், லெட்ஜரை போட்டோம். இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு லெட்ஜர். லெட்ஜர் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்தோம் இல்லையா. கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், வாசு அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம லெட்ஜர் போட்டிருந்தோம். இந்த லெட்ஜரில் பேஸ் பண்ணி நம்ம ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போடுறது அண்டர் பேலன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல்லேருந்து நம்ம லெட்ஜர் போடுறோம். ஃப்ரம் த லெட்ஜர் வி ஹாவ் டு புட் த ட்ரையல் பேலன்ஸ். தேர்ட் ஸ்டெப் தான் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இது எக்ஸசைஸ் சம் நம்பர் 8. அதுக்கான லெட்ஜர் என்னெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அண்ட் தென் furniture account, and then later we have drawings, வாசு account and sales account. இதுதான் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறது. லெட்ஜருக்கு நமக்கு ஃபார்மேட் தெரியும். டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், ருபீஸ், அதே ருபீஸ். அப்புறம் கிரெடிட் சைடில் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், ருபீஸ். இதுதான் நம்ம லெட்ஜருக்கான ஃபார்மேட்டு. ரெண்டு சைடும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி டெபிட் சைடில் வந்து டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். கிரெடிட் சைடில் பை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகே, வேறஸ் இந்த ட்ரையல் பேலன்ஸில் இந்த டு பை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம பர்டிகுலர்ஸில் கேஷா கேபிட்டலா என்னவோ அதை மட்டும் அப்படியே நம்ம எடுத்து எழுதி டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸில் போட போகிறோம். ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி இந்த லெட்ஜரில் நம்ம எப்படி நம்ம க்ளோசிங் அந்த கேரி டவுன் ட்ராட் டவுனை ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரையல் பேலன்ஸை போடலாம். இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் நமக்கு டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டோட்டலை நம்ம ரெண்டு இடத்துலையும் எழுதிக்கணும். 25,000 டெபிட் சைடில், அதே லைனில் கிரெடிட் சைட்லேயும் அந்த 25,000 நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல இந்த 25,000 வரணும் அப்படின்னா we have to carry some amount here. அதாவது இந்த 25,000லேருந்து இந்த 17,500 நம்ம மைனஸ் பண்ணோன்னா மீதி 7,500. ஓகே, இது இந்த அமௌண்ட்டை கேரி பண்ணுறதுனால தான் இங்கே நமக்கு இந்த 25,000 வருது. அதனால் இந்த சைடில் கேரி டவுன் போடுங்க. பை கிரெடிட் சைடு இருக்கிறதுனால பை பேலன்ஸுன்னு போடுங்க. இது இந்த மந்த்துக்கான க்ளோசிங்கிறதுனால அக்டோபர் 31ன்னு போடுங்க. ஓகே, நம்ம ஒரு சைடில் கேரி டவுன் பண்ணோன்னா அது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால ஆப்போசிட் சைடில் நம்ம என்ன பண்ணணும், we have to bring down. அதனால் பிடி அப்படின்னு போடுங்க. டெபிட் சைடாக இருக்கிறதுனால 2 போடுங்க. 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுங்க. இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்கிறதுனால அக்டோபருக்கு அடுத்தது நவம்பர் 1 அப்படின்னு போடுறோம். we are closing this. ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ, 7,500. ஸோ நமக்கு கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் ருபீஸ் 7,500. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்.
கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நமக்கு கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை ரெண்டு சைட்லேயும் ஈக்குவலாக ஒரே லைனில் நம்ம போட்டுக்கணும். 25,000 கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது, அதே லைனில் இங்கே டெபிட் சைட்லேயும் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இங்கே வந்து இந்த அமௌண்ட்டை கேரி பண்ணாதான் இந்த 25,000 வரும். அதனால் கேரி டவுன் போட்டுக்கோங்க. டெபிட் சைடாக இருக்கிறதுனால டு பேலன்ஸ் கேரி டவுன்னு போட்டுக்கோங்க. அமௌண்ட்டு 25,000, இந்த அமௌண்ட்டை கேரி பண்ணுறோம். ஓகே, இது வந்து இந்த மந்த்துக்கான க்ளோசிங்ன்றதுனால October 31st போட்டுக்கோங்க. இப்போது இதோட ஆப்போசிட் சைடில் we have to bring down. அதனால் brought down போட்டுக்கோங்க. கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால பை பேலன்ஸ்ன்னு போடுங்க. இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்கிறதுனால அக்டோபருக்கு அடுத்த மந்த்து November 1st இந்த 25,000. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டு நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் ₹25,000. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை ரெண்டு சைடும் ஈக்குவலாக ஒரே லைனில் எழுதிக்கோங்க. 12,500 12,500. இப்போது கிரெடிட் சைடில் நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. அந்த அமௌண்ட்டை என்ன அமௌண்ட் டிஃப்ரென்ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், கேரி பண்ணணும் இல்லையா? 12,500ல் 2,000 போச்சுன்னா மீதி 10,500. இதை என்ன பண்ணுறோம், கேரி டவுன் பண்ணுறோம். இது கிரெடிட் சைடாக இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன்னு போடு. இது வந்து இந்த மந்த்துக்கான க்ளோசிங்கிறதுனால October 31st போடு. இதோட ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங், அந்த கேரி டவுனை we are bringing down, அதனால் பிடி போடு. டெபிட்டாக இருக்கிறதுனால டு பேலன்ஸ் brought downனு போடு. இது நெக்ஸ்ட் மந்த்துங்கிறதுனால November 1st போடு. அந்த நம்ம கேரி டவுன் அமௌண்ட் 10,500 இருக்கு இல்லையா, அதை we are bringing down here 10,500. ஸோ நமக்கு பேங்க் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் 10,500. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஈவனாக ரெண்டு இடத்துலையும் அந்த அமௌண்ட்டை எழுதிக்கிறோம் ஒரே லைனில். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த 5,000ல் இந்த 500 போச்சுன்னா இந்த 4,500 நம்ம கேரி பண்ணால் மட்டும்தான் அது 5,000 மாறும். அதனால் கேரி டவுன் போடு. இது கிரெடிட் சைடாக இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் போடு. இது இந்த மந்த்துக்கான எண்டுங்கிறதுனால October 31st போடு. இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்கிறதுனால ஆப்போசிட் சைடில் bring down பண்ணுறோம். we are bringing down, அதனால் பிடி போடு. டெபிட்டாக இருக்கிறதுனால டு பேலன்ஸ் brought downனு போடு. இது வந்து brought down வந்து நெக்ஸ்ட் மந்த்து அப்படிங்கிறதுனால அக்டோபருக்கு நெக்ஸ்ட் மந்த்து November 1st. நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட் 4,500, அந்த அமௌண்ட்டை we are bringing down 4,500. ஸோ நமக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பேலன்ஸ் ₹4,500. நெக்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் நமக்கு டெபிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை ஒரே லைனில் ரெண்டு சைட்லேயும் நம்ம எழுதிக்கணும். 2,000. இப்போது கிரெடிட் பேலன்ஸ் நமக்கு இல்லை. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே கேரி பண்ணுறோம், அதனால் சிடி போட்டுக்கோ. கிரெடிட் சைடாக இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுக்கோ. இந்த 2,000 கேரி பண்ணு. அடுத்தது இது இந்த மந்த்துக்கான எண்ட் அப்படிங்கிறதுனால October 31 போடு. இதுக்கு ஆப்போசிட்டில் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் November 1st, அது வந்து brought downனு வரணும். we are bringing down. அது டெபிட் சைடாக இருக்கிறதுனால டு பேலன்ஸ் brought downனு போடு. இங்கே இருக்கிற நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2,000 இங்கே bring down பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபர்னிச்சரோடது டெபிட் பேலன்ஸ் ₹2,000. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த அமௌண்ட்டை ரெண்டு சைட்லேயும் நம்ம எழுதிக்கணும். 500 அதே லைனில் கிரெடிட் சைடில் எழுதிக்கோங்க. இங்கே 500 நம்ம கேரி பண்ணுறோம்,
அதனால் சிடி கேரி டவுன் போட்டுக்கோ. கிரெடிட்டாக இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுக்கோ. இந்த 500 கேரி பண்ணுறோம். இது வந்து மந்த்துக்கான க்ளோஸுங்கிறதுனால இது அக்டோபர் மந்த்து 31st. இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்னு வரும்போது ஆப்போசிட் சைடில் நவம்பர் 1ன்னு போடு. இங்கே வந்து we are bringing down, ஸோ brought down எவ்வளோ அமௌண்ட்டு 500. இது வந்து டெபிட்டாக இருக்கிறதுனால டு பேலன்ஸ் brought down போடு. ஸோ நம்மளுடைய ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் ₹500. ஓகே, நெக்ஸ்ட்டு வாசு அக்கௌண்ட். வாசு அக்கௌண்ட் டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது. அந்த டெபிட் பேலன்ஸ் 4000 ஒரு 2 லைன் விட்டு அதுக்கப்புறம் இப்படி போடுங்க. அதே லைனில் கிரெடிட் சைட்லேயும் 4000 போடுங்க. இந்த சைடில் எதுவுமே இல்லை. ஸோ we are carrying this amount. அதனால் இது கேரி டவுன். இதே அமௌண்ட்டை கொண்டு வருங்க. இந்த 4000 ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா, டெபிட் அண்ட் கிரெடிட்டு. இது டெபிட் சைடு, கிரெடிட் சைடுங்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுங்க. இது மந்த் எண்டு ஆன இயர், அந்த மந்த் எண்டு தானே, அதனால் அக்டோபர் 31st போடுங்க. இதுக்கான ஆப்போசிட் சைடில் இந்த அமௌண்ட்டை we are going to bring down, அதனால் பிடின்னு போடுங்க. சின்ஸ் this is a debit balance, டெபிட் சைடில் வரதுனால டு பேலன்ஸ் brought down போடுங்க. இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்கிறதுனால நவம்பர் 1st போடுங்க. நம்ம கொண்டு வந்திருக்க இந்த 4000 we are bringing down, ஸோ 4000. ஸோ வாசு அக்கௌண்ட்டோடது டெபிட் பேலன்ஸ் ₹4000. அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எதுவும் இல்லை, கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது 4000. ஸோ அந்த 4000 2 லைன் விட்டு ஒரே லைனில் டெபிட் சைட்லேயும் அந்த 4000 எழுதிக்கோங்க. இங்கே எதுவும் இல்லை, இந்த அமௌண்ட்டை நம்ம கேரி பண்ணாதான் என்ன பண்ண முடியும், இங்கேயும் 4000 வரும். அதனால் கேரி டவுன் பண்ணு. இது டெபிட்டாக இருக்கிறதுனால டு பேலன்ஸ் கேரி டவுன் போடு. இது இந்த மந்த்துக்கான எண்டு, ஸோ அக்டோபர் 31st போடு. இது ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங், அதனால் நவம்பர் 1st போடு. இது கேரி டவுன், we are bringing down, அதனால் பிடின்னு போடு. இது கிரெடிட் சைடாக இருக்கிறதுனால பை பேலன்ஸ் brought downனு போடு. இங்கே இருக்கிற இந்த 4000 we are bringing down 4000 எழுதுவோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டு நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் ₹4000. இப்படி தான் நம்ம லெட்ஜரை முடிக்கிறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். when we are asked to write a journals அப்படின்னா ஜேர்னல்ஸ் எழுதி லெட்ஜர் போட்டு லெட்ஜர்லேருந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சம்மில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த லெட்ஜர்லேருந்து உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ நான் ட்ரையல் பேலன்ஸ்க்கான ஃபார்மேட்டை சொல்லியாச்சு. இப்போ இங்கே இருக்கு இல்லையா லெட்ஜரு, கேஷு, கேபிட்டல், பேங்க், பர்ச்சேஸ், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், தென் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், வாசு அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் எழுதிக்க போகிறோம். இந்த லெட்ஜரோட ஹெட்டிங்கை மட்டும் நம்ம இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி டெபிட் அண்ட் கிரெடிட் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்க்கு பேலன்ஸ் மெத்தடு, இந்த புக்ஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ, நேம் ஆஃப் த அக்கௌண்ட் எல்எஃப், டெபிட், கிரெடிட், ருபீஸ். ஸோ நேம் ஆஃப் த அக்கௌண்ட் நம்ம லெட்ஜரில் ஓப்பன் பண்ண எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்டும் அந்த பேரை மட்டும் நம்ம எழுதிக்கணும். இதில் டு பை அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு we will write only the account நேம் மட்டும்தான் நம்ம எழுதுவோம். டெபிட்டு, கிரெடிட் அந்த பர்டிகுலர்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டு நம்ம எழுதிறதுனால இந்த இடத்துல அக்கௌண்ட்டுன்னு எழுதுகிற வேலை இல்லை. டு பை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரையல் பேலன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிற அமௌண்ட்டை மட்டும் நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கேஷ் அக்கௌண்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன், டெபிட் பேலன்ஸ் ₹7,500 கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ கேஷில் டெபிட் சைட், அதாவது டெபிட் காலமில் 7,500 போடுறோம். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் ₹25,000 வந்திருக்கு. ஸோ கேபிட்டலில் கிரெடிட் காலமில் 25,000 போட்டுக்கணும். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸு 10,500. டெபிட் பேலன்ஸ் டூ பேலன்ஸ் brought down 10,500 இருக்கு இல்லையா. அதனால் பேங்க்கில் டெபிட்டில் 10,500 போட்டுக்கோங்க. அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட் பேலன்ஸ் ₹4,500.
அந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, டெபிட் பேலன்ஸில் 4500 எழுதிக்கோங்க. அடுத்தது நமக்கு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் நமக்கு டெபிட் பேலன்ஸ் ருபீஸ் 2000 வந்திருக்கு. அதனால் டெபிட் சைடில் ஃபர்னிச்சரில் 2000 போட்டுக்கிறோம். அடுத்தது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸில் நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் வந்திருக்கு. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 500, அது டெபிட் பேலன்ஸ். ஸோ அந்த டெபிட் பேலன்ஸை டெபிட் சைடில் ட்ராயிங்ஸில் போடுறோம். அடுத்தது வாசு. வாசுவோடது நமக்கு டெபிட் பேலன்ஸ் கிடச்சிருக்கு. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 4000 இருக்கியா. இப்போ வாசுவில் டெபிட் சைடில் 4000 போட்டுக்கலாம். அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் காமிச்சிருக்கு 4000. ஸோ அதனால் கிரெடிட் சைடில் ருபீஸ் 4000 போட போகிறோம். ஸோ இப்போது இந்த டெபிட் பேலன்ஸையும் இந்த கிரெடிட் பேலன்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு ஈக்குவலாக வரும். அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில எரர்ஸ் எல்லாம் இது காமிக்காது. அதனால் நம்ம அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அது வந்து அதுவே வந்து ப்ரூஃபாகவும் மாறிட்டாது. பட் இது வந்து நமக்கு ரெண்டு சைடும் டேலி ஆகும். 25,000 + 4,000 29,000. ஸோ இங்கேயும் நமக்கு 7,500 + 10,500 + 4,500 2,500 4,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 29,000 வருது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு டூ த ட்ரையல் பேலன்ஸ் அண்டர் த பேலன்ஸ் மெத்தட். இப்போது வென் வி ஆர் ஆஸ்ட் டு டூ த ட்ரையல் பேலன்ஸ் பேஸ்ட் ஆன் த லெட்ஜர், நமக்கு ஜேர்னல் போட்டு லெட்ஜர் போட்டு நமக்கு போட சொன்னாங்க அப்படின்னா நம்ம இப்படி தான் ட்ரையல் பேலன்ஸ் போடணும். நமக்கு யூஸ்வலாக இதுவே வந்து நம்ம டோட்டல் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் பர் த டோட்டல் மெத்தட் போடணுன்னா நமக்கு அதே ஃபார்மெட் தான். நேம் ஆஃப் த அக்கௌண்ட் LF டெபிட்டு கிரெடிட்டு. ஸோ இங்கே நம்ம எப்படி நம்ம எல்லா அக்கௌண்ட்டோட நேமை எழுதணுமோ அதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டோட நேமும் நம்ம எழுதிக்கணும். கேஷ், கேபிட்டல், பேங்க், பர்ச்சேஸ், ஃபர்னிச்சர், ட்ராயிங்ஸ், வாசு, சேல்ஸ். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் மெத்தடை போடும்போது டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸான்னு ப்ராட் டவுன் பண்ண அமௌண்ட்டை நம்ம இங்கே எழுதணும். இப்போது டோட்டல் மெத்தட் அப்படின்னும் போது எப்படி பண்ணணும்னா, கேஷில் டெபிட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, கிரெடிட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு போடுறது தான் இந்த டோட்டல் மெத்தட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் 25,000, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேரி டவுன் இல்லாமல் மீதி இருக்குது. இந்த டோட்டல் மட்டும் பாருங்கள் 17,500. ஸோ டெபிட்டில் 25 இந்த அமௌண்ட் 12,500 + 5,000 17,500. இது வந்து கிரெடிட் சைடோட டோட்டல். டெபிட் சைடோட டோட்டல் வந்து 25,000. ஸோ கேஷில் நம்ம எழுதும்போது டெபிட்டில் 25,000, கிரெடிட்டில் 17,500. அடுத்தது கேபிட்டல். கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட் சைடில் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிறது தான் கேஷ் 25,000, கிரெடிட்டில் கிடையாது, நம்ம கொண்டு போன அமௌண்ட்டு தான். ஸோ கிரெடிட்டில் 25,000 போடுங்க கேபிட்டலில். அடுத்தது பேங்க்கு. பேங்க்கில் வந்து நமக்கு வந்து டெபிட்டில் வந்து 12,500 இருக்குது அண்ட் கிரெடிட்டில் வந்து 2,000 இருக்குது. அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு டெபிட் சைடில் 5,000 இருக்குது, கிரெடிட் சைடில் 500 இருக்குது. பர்ச்சேஸில் டெபிட்டில் 5,000, கிரெடிட்டில் 500. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் நமக்கு டெபிட் சைடில் மட்டும் 2,000 இருக்குது, கிரெடிட் சைடில் எதுவும் கிடையாது. ஸோ டெபிட்டில் 2,000 போடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸில் நமக்கு டெபிட் சைடில் மட்டும் 500 இருக்குது, கிரெடிட்டில் எதுவும் கிடையாது. ஸோ டெபிட்டில் 500 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வாசு. வாசுவோடது டெபிட் சைடில் 4,000 இருக்குது, கிரெடிட் சைடில் எதுவும் கிடையாது. ஸோ டெபிட் சைட் டோட்டல் ₹4,000, அது டெபிட்டில் போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டு
நமக்கு கிரெடிட் சைடில் 4000 இருக்குது, டெபிட் சைடில் எதுவும் கிடையாது. ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் 4000. ஸோ இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது வந்து டெபிட் சைடோட டோட்டல், இது கிரெடிட் சைடோட டோட்டல். ஓகே, இது ஸோ ரெண்டு சைடோட டோட்டலும் நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸும் 49,000 வருது, கிரெடிட் பேலன்ஸும் 49,000 வருது. இது வந்து ட்ரையல் பேலன்ஸ் அண்டர் த டோட்டல் மெத்தட், ரெண்டுமே நமக்கு டேலி ஆகுது. வெரஸ் ட்ரையல் பேலன்ஸ் அண்டர் த பேலன்ஸ் மெத்தடுன்னு போது அப்போ நமக்கு வந்து 29,000 வருது. இது வந்து பேலன்ஸ் மெத்தடுங்கிறதுனால இதுக்கான வேறு ஆன்சர். பட் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த சேம் வே டோட்டல் பேலன்ஸ் மெத்தடில் 49,000 வருது, டெபிட் பேலன்ஸும் 49,000, கிரெடிட் பேலன்ஸும் 49,000. ஓகே, ஸோ இது வந்து இந்த ரெண்டு மெத்தடும் கம்பைன் பண்ணுறது அப்படின்னா அப்படியே சைமல்டேனியஸாக பக்கத்துலேயே டெபிட் கிரெடிட் காலம் போட்டு இந்த அமௌண்ட்டை அப்படியே இங்கே பக்கத்தில் போடுறது தான். ஓகே, இது நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த பேலன்ஸ் மெத்தட் தான். நாம் இனி அடுத்த வர எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நம்ம இந்த பேலன்ஸ் மெத்தடில் தான் போட போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து நம்ம லெட்ஜர் கொடுத்துருந்து அதுலேருந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் இந்த மாதிரி நமக்கு லெட்ஜர் கொடுக்காம லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுத்து ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே.